வணக்கம். இன்னைக்கு 29 ஜனவரி 2021. டைம் கரெக்டாக 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம 30,900 கால் ஆப்ஷன், 30,300 புட் ஆப்ஷன் ரெண்டு எடுத்திருக்கோம். 30,900 கால் ஆப்ஷன் 747 தொட்டுதுன்னா நமக்கு செல் வரும். 800 மேலே போச்சுன்னா பை வரும். 310 தொட்டுதுன்னா பை வரும். 260 கீழே போச்சுன்னா செல் வரும். 30,300 புட் ஆப்ஷன் 627 தொட்டுதுன்னா செல் வரும். 700க்கு மேலே போச்சுன்னா பை ஆகும். 300 கிட்ட வந்ததுன்னா பை ஆகும். 250 கீழே போச்சுன்னா செல் ஆகும். ஸ்கேல்பிங்க் இன்னும் எடுக்கல, அது எடுத்த உடனே திரும்ப வந்து அதை நான் சொல்கிறேன். டைம் பார்க்குறோம் 10 மணி 27 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக வந்து புட் ஆப்ஷன் 30,300 புட் ஆப்ஷன் வந்து செல்லு லெவலில் டச் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செல்லு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுனாலோ இல்லை அடுத்த கேண்டில் அதை தொட்டுதுனாலோ அந்த லைனை. அதே போல் 30,900 கால் ஆப்ஷனில் எதுவும் வரல. 30,300 புட் ஆப்ஷனில் மட்டும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிக்னல் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் சிக்னல் வந்தால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக புட் ஆப்ஷன். மணி 10 ஆகுது. சிக்னல் வந்துட்டு இருக்கு. சிக்னல் வந்திருக்கு. ரோபோவில் பார்க்கலாம். ரோபோவில் ஒரு லாட் ஷார்ட் எடுத்திருக்கு. நெஸ்லையும் எடுத்திருக்கு. 81 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து 11:45 ஆகுது. 30,300 புட் ஆப்ஷன் வந்து செல்லு வந்து கீழே வந்துட்டு இருக்கு. பெரிய ஓட்டம் ஒன்றும் இல்லை. 30,900 கால் ஆப்ஷனும் ஃப்ளாட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஓவரால் எம்டிஎம் வந்து நியூட்ரலில் தான் இருக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து 11 மணி 48 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் தான் இருக்கு புட் ஆப்ஷன். இப்போதைக்கு வந்து நம்ம மொபைல்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சிஸ்டம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் மொபைல்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டைம் வந்து 6 ஆகிடுது. இப்போ வந்து நம்ம காத்தால வந்து என்னால் பண்ண முடியல. நான் சொல்லியிருந்தேன் ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முடியல. நம்ம காத்தால இந்த ஷார்ட் பொசிஷன் ஒன்று இருந்தது 627க்கு. அது நேராக 627லேருந்து 300 வந்து 300 இந்த பை வந்து மேலே போயிருக்கு. அதாவது நம்ம ஆர்டர் புக்கில் பார்த்தா கிளியராக தெரியும். நமக்கு செல்லு கொடுத்து திரும்ப வந்து ஒரு 2:30 மணிக்கு மேலே திரும்ப பை வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன் அதாவது 30,300 புட் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 8,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ரோபோ புக் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தது கால் ஆப்ஷனு. கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1:30-2 மணிக்கு மேலே தான் வந்து நமக்கு வந்து அந்த செல் ரேஞ்சை டச் ஆகிருக்கு. காத்தால் நம்ம ட்ரிகர் பண்ண செல் ரேஞ்சை டச் ஆகி கீழே வந்திருக்கு. 747லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 ரூபா கிட்ட வந்திருக்கு. அதில் நமக்கு புக் ஆகிருக்கு. ஓவரால் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 10,838 ரூபா இருக்குது. ஆல்மோஸ்ட் 10,900 புக் ஆகிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.